அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சி லக்ஷ்மி நாராயணன், சன் ஆஃப் சென்னமேஸ்வரி, மோதூர். நான் இயற்கை விவசாயம் தான் 15 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரேன். இயற்கை விவசாயம் செய்கிறதுனால நிலத்தில் வந்து நெல், கடலை, அடுத்து உழுவல், குச்சி, அனைத்து ரகங்களும் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் சொட்டு நீர் முறையில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். தண்ணியை வேஸ்ட் இல்லாமல் விவசாயம், இயற்கை விவசாயத்தை நான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். அதோடும் இல்லாமல் உழவு பண்ணும்போது தக்க பூண்டெல்லாம் போட்டு தலைகள்லாம் போட்டு செஞ்சு தான் பண்ணிட்டு வரேன். அது இடையில் இப்போ நெல்லுக்கெல்லாம் நாற்று விட்டு செய்யும்போது 15 நாள் கழித்து 15 நாள் கழித்து செய்யும்போது களை எடுக்கும்போது மண்புழு உரத்தை கொண்டு வந்து ஒரு 100 கிலோ வரும் போட்டு நல்லா மகசூல் எடுக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கிறது அடிப்படையில் அது செஞ்சுட்டு வரேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் இயற்கையாக அரிசியோ பண்ணது செய்கிறதுனால எனக்கு இந்த பிபி சுகர்ன்ற பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை எதனால் இல்லாமல் இருக்குன்னா, இது நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வெளியே வரும்போது அங்கே டாக்டர் என்ன உடம்பு நல்லான்னு இருக்குது, இந்தளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி வெளியே வந்த காரணம்னா என்னுடைய இயற்கை உணவு சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி வெளியே வந்தேன். இல்லைப்போனால் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு காரணமாக நான் இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஏன்னா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது என்னன்றதை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மகசூல் அதிகமாக வரணும்னு சொல்லி டிஏபியும் பொட்டாஷும் யூரியா மற்ற எல்லா இருக்கிற அப்புறம் களைக்கொல்லி எல்லாமே சேர்த்து அடிப்பாங்க. இந்த அடிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு பாதி உணவே தான் மருந்தாக நிற்கிது நமக்கு. இதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மீட்டிங்கில் கூட நிறைய சொல்லுவோம். நம்ம ஆளுங்க இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்குன்னா ஆனால் மகசூல் கொஞ்சம் குறையும். மகசூல் குறையிறதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க மகசூல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கணக்கு போடணும். டிஏபி இன்றைக்கி 1800 வருது. 5 மூட்டை 4 மூட்டை போட்டால் 7-8 கணக்கு வரும். இப்போ 15 மூட்டை நீங்கள் விளையிறேன்னு சொன்னால் இதில் 12 மூட்டை விளையலாம். 12 + 3 கழிச்சிட்டா கூட 10,000 ரூபா இதில் செலவாகிறது. 3 மூட்டைக்கு கணக்கு போட்டு பார்த்தா அந்த 25 ரூபான்னா கூட கணக்கு ஒரு 3000 தான் நமக்கு மிச்சம் ஆகுது. அப்போ 10,000 7,000 நமக்கு லாஸ் ஆகுது. இதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன விவசாயம் பண்ணுறவங்க அன்னைக்கே வேணும்னு நினச்சி அதிக மகசூலை எதிர்பார்த்து விற்கணும்னு நினைக்கிறாங்க. இதே அனைவரும் இதில் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணி எடுத்தாங்கன்னா இருக்கிற மக்களுக்கு நோய் நொடியை தவிக்கலாம். காய்கறி விஷயத்தை கொஞ்சம் குறைக்கலாம். காய்கறிக்கும் இயற்கை மருந்து போட்டு பண்ணாங்கன்னா காய்கறி நல்லா இருக்குது. ஒரு முறை தக்காளி போட்டேன். தக்காளி போடும்போது அசோஸ்பர், ஐசோபியம், இது நம்ம இதில் அக்ரியில் கொடுக்குற எல்லா பொருளும் போட்டு மண்புழு உரம்லாம் போட்டு பண்ணும்போது தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல ரகமாக இருந்துச்சு. தக்காளி சாப்பிட்றதுக்கு குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு முறை போட்டு பார்த்தேன், எடுத்து பார்த்துட்டேன். அதில் நல்ல ஈல்டு வந்துச்சு. ஏன்னா நாங்கள் போடுற டைமில் ஈல்டு குறையும் போது விலைவாசி பற்றாக்குறை வந்துருச்சு. அந்த விலைவாசி இல்லாமல் போச்சு. அதில் அது அந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது. மக்களும் இதில் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா இருக்கிற மக்கள் இப்போ நோய் நொடியில் பாதிக்காமல் இருக்கிறது இயற்கை விவசாயத்தை கொண்டு வரலாம். என்னுடைய கருத்து இது. அதிக நோய் நொடி வர காரணமே இந்த ரசாயனத்தை அதிகமாக போடுறதும், இன்னும் களைக்கொல்லி எக்கச்சமாக மண்ணில் அடிக்கிறாங்க. இந்த களைக்கொல்லி அடிக்கிறனால என்னாச்சுன்னா, மண்ணில் இருக்கிற சத்து இருக்கிற இந்த புழு பூச்சி எல்லாமே செத்து போகுது. அந்த புழு பூச்சி இருக்கிறனால இருக்கிற மண்ணில் இருக்கிற கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு நல்லதை உருவாக்கும். மண்புழுவையும் காலி பண்ணிடும். இப்போ காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் எந்த ஒரு சத்து இருக்காது. அப்போ நம்ம மொத்தமாக டிஏபி கொட்டிக்கணும், பொட்டாஷியம் கொட்டிக்கணும், யூரியாவை கொட்டிக்கணும், காம்ப்ளெக்ஸ் கொட்டிக்கணும் போட்டு விளைஞ்சி அது எங்கே போகுது? மக்களுக்கு தான் போகுது. இப்போ மக்களுக்கு போகும்போது நிறைய பேர் நெல் விளைஞ்சி போனால் விலைக்கு தான் வாங்குறாங்க. அந்த சூழ்நிலை அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்போ விலைக்கு வாங்குற அரிசியை பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தா, நான் இப்போ 2 மாதமாக எனக்கு போன வருஷம் தண்ணி படுறதுனா விளைய முடியல. 2 மாதமாக கடையில் தான் எடுத்து நான் சாப்பிட்றேன். என்னால் சாப்பிட முடிய மாட்டேங்குது. அந்த சாப்பாட்டுக்கு இந்த சாப்பாட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ அதே நீ கஞ்சி வடித்து பார்த்திங்கன்னா, அந்த கடையில் வாங்குற அரிசி கஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இதாகும். நம்ம சொந்த அரிசி கஞ்சி பண்ணால் அவ்வளோ மனமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாசரை சம்பா நானும் போட்டு பார்த்தேன். அந்த வாசரை சம்பா போன வருஷம் 3 வருஷம் போடும்போது கஞ்சியே குடித்தோம். கஞ்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அரிசி கஞ்சி தான் குடித்தோம். அது சாதமும் நல்லா இருக்குது. அந்த வாசரை சம்பாவில் வரும்போது பாரம்பரிய ரகத்தை போட்டு பண்ணதுனால நல்லா இருக்குது. அது மக்கள்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். செஞ்சால் நல்லாயிருக்கும். பண்ணைக்குட்டியும் நான் வெட்டியிருக்கேன். தண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். பண்ணைக்குட்டை வரனால ஒரு 6 மாதம் நமக்கு சேவ் ஆகுது தண்ணி. இப்போ காலியாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிணறு வடியும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வடிஞ்சிடும். இப்போ பண்ணைக்கொட்டை போட்டனால அந்த வெயில் காலத்தில் கூட ஒரு 2 அடி 3 அடி தண்ணி ஊறிடும்.
அப்போ சொட்டு நீரில் ஏதோ ஒரு பயன்படுத்திக்கணும். காய்கறி பயன்படுத்தலாம், இல்லை அதுக்குண்டான நெல் பண்ண முடியாது, தண்ணி சேமிக்கும் போது சொட்டு நீர் வச்சு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்து நம்ம இது பதிவு பண்ணியிருக்கேன், இயற்கை விவசாயம் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன்.